இருக்க உலகத்துல டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப சர்வ சாதாரணமா ஆயிடுச்சு. ஒரு டீ கடைக்கு போனோம்னாலும் ஒரு ₹10 நம்ம குடுக்கணும்னாலுமே, "அண்ணே ஜிபே பண்ணட்டுமா?" அப்படின்னு கேட்கிற ஒரு நிலைமையில தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா டிஜிட்டல் பரிவர்த்தனை அப்படின்றது இன்னைக்கு 2025ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாதாரணமான விஷயம். ஸோ இதுல அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு, அதாவது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இத வந்து நான் ஊக்குவிக்கிறேன், சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியங்கள ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மக்கள ஊக்குவிக்குதா, இல்ல மக்கள அன்றாட வாழ்க்கைய நடத்தக்கூடிய மக்கள், டெய்லியும் 500 எடுத்து தான் நான் ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணி தான் செலவு பண்ணுவேன். ₹1000 எடுத்து தான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற அன்றாட மக்களுக்கு இது எவ்வளோ பெரிய பர்டனா, ஒரு சுமையா இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ சொல்லப் போகுது. நான் இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு அப்புறம் இது உங்களுக்கு எந்த வகையில வந்து பயனா இருக்கும்? ஒரு சுமையா இருக்குமா? இல்ல வந்து எனக்கு ஏடிஎம் வித்ட்ராவல் பண்றதுக்கு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாரி இருக்குமா? அப்படின்றத ஆஃப்டர் இந்த வீடியோ முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு 2025ல ஆன்லைன் பரிவர்த்தனை அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரணமான விஷயம். முன்னாடி நம்ம காச பேங்க்ல போடணும்னாலும், எடுக்கணும்னாலும் பேங்க்ல கால் கடக்க நின்னு ஒரு சீட்ட வாங்கி அத ஃபில் பண்ணி அப்பதான் போடவும் செய்வோம். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கவும் செய்வோம். ஆனா இன்னைக்கு நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் பே, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலியமா ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நெட் டிரான்சாக்ஷன், நெஃப்ட், யுபிஐ டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இது தவிர்த்துமே ஏடிஎம்ல இருந்து வித்ட்ரா பண்ணி காசு எடுக்கிறது, ஏடிஎம்ல டெபாசிட் பண்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஆன்லைன் பரிவர்த்தனைகளா இன்றைய உலகத்துல, இன்றைய சமூகத்துல பண்ணப்பட்டுட்டு இருந்தது. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வித்ட்ராவலுக்கும் டெபாசிட்டுக்கும் எந்த ஒரு சார்ஜஸும் இல்ல. நீ எத்தனை தடவை வேணாலும் பேலன்ஸ் என்கொயரி பண்ணிக்கலாம், எந்த சார்ஜஸும் கிடையாதுப்பா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஏப்ரல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேங்க்ல 3 முறை வித்ட்ராவல் பண்ணலாம், 5 முறை பண்ணலாம், ஒரு சில பேங்க்ல 8 முறை பண்ணலாம். அதுக்கு மேல பண்றவங்களுக்கு ₹20 கட்டணம் வந்து வசூலிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அது இப்போ 23 வந்து மே மாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பேங்க்ல ஏடிஎம்ல இருந்து கேஷ் வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா, உங்க ஒவ்வொரு வித்ட்ராவலுக்கும் ₹23 சார்ஜஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கோ இல்ல உங்களோட அக்கவுண்ட்டுக்கு 3 முறை இல்ல 5 முறை இல்ல 8 முறை அக்கார்டிங் டு யுவர் ஏடிஎம். அதுக்கு மேல நீங்க வந்து காசு எடுக்கணும் அப்படின்னா, உங்களோட ஒவ்வொரு வித்ட்ராவலுக்கும் ₹23 சார்ஜ். அதே மாதிரி நீங்க பேலன்ஸ் என்கொயரி பண்றீங்கன்னா, ஒவ்வொரு என்கொயரிக்கும் ₹7 சார்ஜ் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஒரு சார்ஜஸ அமல்படுத்த போறாங்களாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஐடிஎஃப்சி இல்லன்னா எஸ் பேங்க் அக்கவுண்ட் ஹோல்டரா இருக்கீங்க அப்படின்னும்போது, நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு பில் பேமெண்ட் பண்ணும்போது 1% எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து நீங்க குடுக்குற மாதிரி இருக்கும். அத தவிர்த்து நான் வந்து ஐசிஐசி பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நார்மலாவே பேங்க்ல செக் புக்ஸ் குடுப்பாங்க. ஸோ ஐசிஐசி பேங்க்ல செக் புக்ல ஒரு 50 செக்குக்கு மேல நீங்க குடுக்கும்போது ₹200 கேஷ் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஐசிஐசி பேங்க்ல இருந்து சொல்லியிருக்காங்க. தவிர்த்து தான் நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி உங்களுக்கு 5 டிரான்சாக்ஷன் ஃப்ரீ. அதுக்காக எந்த சார்ஜஸுமே கிடையாது. அதுக்கு மேல நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே ₹23 வந்து அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜா கொடுக்கணும். பேலன்ஸ் என்கொயரிக்கும் வந்து ₹7 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்கு இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பண்றதுக்கு. ஸோ நீங்க வயதானவங்களா இருக்கீங்க, இல்லைன்னா வந்து ஒரு வில்லேஜ் கிராமத்தாரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்கு. அந்த லிமிட் மேல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து சார்ஜஸ் அப்ளை ஆகும். அது என்ன குறிப்பிட்ட லிமிட் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஒரு தடவை நீங்க கேஷ் வித்ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா, அட் அ டைம் ₹20,000 தான் எடுக்க முடியும். சில பேங்க் ஏடிஎம் கொடுத்து 20,000ல இருந்து 1,00,000 வரையும் அது ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம் தான். இதுதான் அந்த லிமிட்டும் கூட. இனிமேட்டு ஏடிஎம் வித்ட்ராவல் பண்றது ஒரு நார்மலான விஷயமா இருந்தாலுமே வந்து, இந்த ஒரு சார்ஜஸ் அப்ளை வந்து நார்மலான பீப்பிள்க்கு எவ்வளோ பெரிய ஒரு சுமையா இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அன்றாடம் வாழ்க்கையில நான் ஏடிஎம்ல கேஷ் வச்சுட்டு, அங்கருந்து நான் டெய்லி செலவுக்கு ₹500 எடுத்துப்பேன், ₹1000 எடுத்துருப்பேன் அப்படின்றது தான் மோஸ்ட் ஆஃப் த மக்கள் வந்து பயன்படுத்துற ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய சுமையா இருக்கும். அவங்க மொத்தமா கேஷ் எடுத்து வச்சுட்டு தான் வந்து தன் அன்றாட வாழ்க்கையை நடத்துற மாரி இருக்கும். ஸோ இது சாமானியனுக்கு எவ்வளோ சாதகமான விஷயம், எவ்வளோ ஊக்குவிக்கிற தனமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா
தான் வந்து நிக்குது. ஆனா இது வந்து ஒரு பணக்காரங்களுக்கு பார்க்கும்போது இது ஒரு நார்மலான செயல். அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பெரிய பெரிய லெவல்ல வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது பெரிய பாதிக்கப்படலை அப்படின்னாலுமே நார்மலான சாமானிய மக்களான உங்கள மாரி ஆட்களுக்கும் என்ன மாரி ஆட்களுக்கும் இது ஒரு பெரிய சுமையா இருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தினமும் எடுக்கிற ஒரு பீப்புள் தான். ஸோ எனக்கு இது ஒரு சுமையா இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு மைண்ட் செட் இருக்கு. நான் கேஷாவே இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி என்னோட மைண்ட் செட் இருக்கு. ஸோ இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் ஆஃப்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இது வந்து ஊக்குவிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? இல்ல இது உங்களுக்கு ஒரு சுமையா வந்துருமோ அப்படின்னு ஒரு பயமா இருக்கா? இனிமேல் ஏடிஎம் யூஸ் பண்ணுவீங்களா? இப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மற்றொரு தகவலையும் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்மணி. பாய்.